நடைபெற்று வரும் போராட்டங்கள் தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிந்தலை பெருமாள். மதுரையை பொறுத்தவரை அனைத்து கல்லூரி மாணவர்கள் தற்போது சமூகம் மைதானத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் வரும் தங்களது கண்டன பேரணியை தற்போது துவக்கியுள்ளார்கள். இது தவிர மதுரை திருப்பாலை பகுதியில் 1500 வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி அந்த பகுதியில் உள்ள மக்கள் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்தினார்கள். இது தவிர தொழிற்பயிற்சி மாணவர்கள் 100 பேர் புதூரில் தங்களது ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறார்கள். ஆணையூர் பகுதியில் உள்ள அகதிகள் முகாமைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் தங்களது அடையாள ஒருநாள் உண்ணாவிரதத்தை இன்று தொடங்கியிருக்கிறார்கள். மதுரையை பொறுத்தவரை இலங்கைக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வருகிறது. மாணவர்களின் இந்த 5 அம்ச கோரிக்கை நிறைவேற்றி இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படுவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த போராட்டங்கள் அதாவது தமிழீழம் அமையும் வரை தனித்தமிழ் ஈழம் அமையும் வரையும் மேலும் ராஜபக்சவை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தும் வரையும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று மாணவர்கள் தரப்பில் மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து சிந்தலை பெருமாள். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்த சர்வதேச விசாரணை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் வழக்கறிஞர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தினர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பையா. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கடந்த சில நாட்களாகவே உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரை இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளி அறிவிக்க வேண்டும், பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டும், மேலும் அங்குள்ள மக்களுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு தேவையான அளவிற்கு அங்கு அவர்கள் ஒரு குடியேற்றத்துக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கடந்த 10 நாட்கள் மேலாக உண்ணாவிரத போராட்டம், தொடர் உண்ணாநிலை மற்றும் சுங்கத்துறை அலுவலகத்தில் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள நீதிமன்றத்திலிருந்து கிண்டி ஆளுநர் மாளிகையை நோக்கி வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று முற்றுகையிடுவதற்காக சென்றனர். சுமார் 100 அடி தூரத்துக்கு சென்ற வழக்கறிஞர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தினார்கள். அங்கு 5 அடுக்கு பாதுகாப்பு ஆளுநர் மாளிகை வழங்கப்பட்டிருந்தது. ஆளுநர் மாளிகை முன்னதாக ஒரு 300 மீட்டர் தூரத்தில் நீக்கி வைக்கப்பட்டதால் வழக்கறிஞர்கள் தங்களை செல்ல அனுமதிக்காததால் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அங்குள்ள மத்திய அரசு அலுவலகமான அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலையத்துடைய அலுவலகம் அங்கிருந்தது. அதில் உள்ளே இறங்கி அங்கும் தன்னுடைய கோஷங்கள் எழுப்பி அங்கும் உள்ள பெயர் பலகைகளை அங்கு உடைத்தெறிந்தனர். மேலும் காவல்துறை தடுப்பையும் மீறி செல்வதற்காக வழக்கு முற்பட்ட பொழுது காவல்துறை அவர்களை செல்ல விடாமல் தடுத்தனர். இதனால் காவல்துறைக்கு வழக்கு தள்ளுமுடி ஏற்பட்டது. வழக்கறிஞர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக தொடர்ந்து முற்பட்டார்கள். ஆனால் காவல்துறை அதுக்கு அனுமதி வழங்கவில்லை. இதனிடையே வழக்கறிஞர்கள் மீண்டும் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தை நோக்கி வந்தனர். தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் தங்களுடைய இந்த ஆளுநர் முக்கிய போராட்டமானது காவல்துறை சரி நடத்தப்படாதால் சாலையில் ஈடுபட நேர்ந்ததாகவும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் வி.எம். சுப்பையா. இதை கண்டி திரை திருப்பாலை கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் திருப்பாலை சாலையில் ராஜபக்சேவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் அப்பகுதியில் உள்ள 1500க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி இலங்கைக்கு எதிராக போராடி வரும் மாணவர்களுக்கு பொதுமக்கள் தங்களின் ஆதரவினை தெரிவித்தனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை கண்டித்து மும்பையில் வாழும் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை குறித்து சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ள அவர்கள் ராஜபக்சேவை தண்டிக்கவும் கோரிக்கை விடுத்தனர். ஐநா மனித உரிமை அவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியாவே கொண்டுவர வேண்டும் என்றும் மும்பை வாழ் தமிழர்கள் வலியுறுத்தினர். இனப்படுகொலை தொடர்பான படங்களையும் பதாகைகளையும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் பல செய்திகள் மத்திய அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவதற்காக திமுக தலைவர் கருணாநிதி நேற்று அறிவித்த நிலையில் அக்கட்சியின் இணையமைச்சர்களான பழனி மாணிக்கம், காந்தி செல்வன், ஜெகத் ரட்சகன் ஆகியோர் இன்று பிரதமரை சந்தித்து தங்களின் ராஜினாமா கடிதங்களை கொடுத்தனர். With the Honorable Prime Minister, 3 of the resignation has already have been handed over. Another 2, Aragiri and Napoleon, will be extended to the Prime Minister shortly.
ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலிருந்து திமுக விலகிய போதும் பெரும்பான்மை பலத்துடன் உள்ளதாகவும் ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் திருத்தம் செய்ய உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், கமல்நாத் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். அப்போது ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானத்தில் மத்திய அரசு உரிய திருத்தங்களை கொண்டுவரும் என்று ப. சிதம்பரம் தெரிவித்தார். தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இலங்கைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவது பற்றியும் மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக அவர் கூறினார். மேலும் பிற நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு ஜெனீவா தீர்மானத்தை நீர்த்துப்போகச் செய்யும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக கூறப்படுவதையும் ப. சிதம்பரம் திட்டவட்டமாக மறுத்தார். தீர்மான விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து அறிந்த பின்பும் திமுக ஆதரவை விலக்கிக் கொண்டிருப்பது ஏன் என தெரியவில்லை என்றும் சிதம்பரம் கூறினார். பின்னர் பேசிய மத்திய அமைச்சர் கமல்நாத், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலகியதால் மத்திய அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் உரிய திருத்தங்கள் செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். மனித உரிமை கழகத்தில் அந்த தீர்மானத்திலே உரிய திருத்தங்களை கொண்டு வருவது அது முதல் விஷயம். இரண்டாவது, நாடாளுமன்றத்திலே உள்ள அனைத்து கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்பதை ஆராய்வது. இந்த இரண்டு விஷயங்களிலே அரசு தெளிவாக உறுதியாக இருக்கிறது. இலங்கை பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் விஷயத்தில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகார அமைச்சர் திரு கமல்நாத் அவர்கள் மற்ற அரசியல் கட்சிகளை கலந்து ஆலோசிக்க தொடங்கியிருக்கிறார். சில கட்சிகளோடு பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதை பற்றி இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. இன்றும் அவர் மற்ற கட்சிகளோடு கலந்து பேசுவார். இன்று மாலைதான் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்க முடியும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலகியது பற்றியும் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசினார். நேற்று இரவு பிரதமர் இல்லத்தில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டதாக கடிதம் கொடுத்ததாக செய்தி வந்தது. 18ஆம் தேதி இரவுக்கும் 19ஆம் தேதி காலைக்கும் இடையே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டை ஏன் மாற்றிக் கொண்டது என்பது எங்களுக்கு தெரியாது. அதேபோல நேற்று காலைக்கும் நேற்று இரவுக்கும் இடையே தங்கள் நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மாற்றிக் கொண்டது என்பதும் எங்களுக்கு தெரியாது. 8 கோடி தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இலங்கை விவகாரம் குறித்து விவாதித்து வருவதாகவும் மற்ற பிரச்சினைகளுடன் இதை ஒப்பிடக்கூடாது என்றும் அமைச்சர் சிதம்பரம் கூறினார். We are discussing a serious issue. The issue of the views of 8 crore Tamil people, which is being expressed in various ways, including demonstrations and protests by students. And I do not think it's fair to bring in other issues into the issue that is now under discussion, namely the Sri Lanka issue. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலிருந்து திமுக விலகியதால் முலாயம் சிங்கின் சமாஜ்வாதி மற்றும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆதரவை கொண்டே ஆட்சி நடத்த வேண்டிய நிலை மத்திய அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. இதனால் அரசுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளதாகவும் பாரதிய ஜனதா கட்சி கூறியுள்ளது. The Bharatiya Janata Party would like to know what instructions have gone to the CBI now. The Bharatiya Janata Party would like to know what is the deal which has been struck between the SP and the BSP and the Congress Party now. And the Bharatiya Janata Party would like to know what is the cost of this deal which the Congress Party has struck with the Samajwadi and the Bahujan Samaj Party to survive this government. மத்திய அரசுக்கான ஆதரவை திமுக வாபஸ் பெற்றுள்ள நிலையில் மத்திய அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரும் எண்ணம் இல்லை என தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்தர் அப்பாஸ் நக்வி, மத்திய அரசு தானாகவே கவிழும் என கூறினார். ஐநா மனித உரிமை அவைக்கான இந்திய தூதர் திலீப் சின்ஹா வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்துடன் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார்.
இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி இருவரும் விவாதித்து வருவதாக தெரிகிறது. அவ்வாறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவளிக்கும் என்பது பற்றியும் ஐநா மனித உரிமை அவைக்கான தூதருடன் வெளியுறவு அமைச்சர் ஆலோசித்து வருகிறார். திமுக மற்றும் தமிழக அரசின் நெருக்கடியால் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் திருத்தங்கள் கொண்டுவர மத்திய அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. ஐநா மனித உரிமை அவையில் அமெரிக்காவின் தீர்மானம் மீது நாளை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை பிரச்சினை தொடர்பாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திமுக விலக்கிக் கொண்ட போதிலும் மத்திய அரசு பெரும்பான்மை பலத்துடனேயே உள்ளது. சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு 280க்கும் அதிகமான உறுப்பினர்களின் ஆதரவு தொடர்கிறது. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 543 என்றாலும் தற்போது 540 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். இதனால் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்திற்கு 271 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தாலே போதும். தற்போது காங்கிரஸ் கட்சியின் தனிப்பட்ட பலம் என்று பார்த்தால் 203 உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்களை தவிர தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய லோக் தளம் உள்ளிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு 21 உறுப்பினர்கள் உள்ளதால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பலம் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் 224 உள்ளது. இது மட்டுமின்றி 22 உறுப்பினர்களை கொண்டுள்ள முலாயம் சிங்கின் சமாஜ்வாதி கட்சியும் 21 உறுப்பினர்களை கொண்டுள்ள மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும் மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்றன. இவர்களுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம், மதச்சார்பற்ற ஜனதா தளம், சுயேட்சைகள் மற்றும் இதர கட்சிகளின் ஆதரவு சேர்ந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை